இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வங்கியில வீட்டு கடனோ, அடமான கடனோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்போம் இல்லைங்களா? இப்போ அந்த வாங்குன கடனுக்கு நம்ம வந்து மாசம் மாசம் இஎம்ஐ தவணை அப்படிங்கிறது செலுத்திட்டு வர்றோம். இப்போ இந்த தவணை இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா அது ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட் பேர தான் நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இந்த பார்ட் பேமெண்ட் கட்டுறதுனால நமக்கு வந்து என்ன மாரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, விஷயம் நமக்கு வட்டி சுமை குறையுதுங்க. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடனோட கால அளவு வந்து குறையுது. இப்ப நம்ம லோன் எடுக்கிறப்போ, நம்ம வந்து 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம்னு லாங் இயர்ஸ் எடுத்திருப்போம் இல்லைங்களா? இப்போ அந்த லாங் இயர்ஸ் என்ன ஆகும்னா, இந்த மாரி நம்ம சின்ன சின்னதா வந்து நம்ம அந்த பார்ட் பேமெண்ட் கட்டிட்டு வர்றப்போ, அசல்ல அவங்க வரவு வைக்கிறாங்க. அசல்ல வரவு வைக்கிறப்போ நமக்கு வட்டியோட சுமை குறையுது. வட்டியோட சுமை குறையிறப்போ, நம்ம கட்டுறது அமௌண்ட்டும் வந்து நேரடியா வந்து அசல்ல வந்து கழியறதுனால, நமக்கு சீக்கிரமா வந்து கால அளவு குறையுதுங்க. 3வது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம மொத்தமா நம்ம வந்து ஒரு தொகைய செலுத்துறோம் அப்படிங்கிறப்ப, இப்போ இந்த பார்ட் பேமெண்ட்னால நமக்கு பெருமளவு வந்து அந்த தொகைய வந்து நம்ம வந்து குறைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 4வது விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது வங்கிகள பொறுத்து மாறுபடுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்ங்க. ஸ்டேட் பேங்க்ல பார்ட் பேமெண்ட்டோட மினிமம் எவ்வளோ அப்படின்னா, 10,000லிருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். அதுக்கு லிமிட்டேஷன் இல்லைங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் பேமெண்ட்டுக்கு எந்த விதமான சார்ஜஸும் வந்து ஸ்டேட் பேங்க்ல இது பண்றதில்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அவங்களோட ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன லோன் தொகை இருக்குதோ, அந்த லோன் தொகையில 25% மட்டும் தான் நீங்க வந்து ஒரு நிதியாண்டுக்குள்ள கட்ட முடியும். அப்படின்னு வந்து அவங்க ஒரு விதிமுறை வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பார்ட் பேமெண்ட்க்கு எந்த விதமான சார்ஜஸும் வசூல் பண்றது இல்லைங்க. பார்ட் பேமெண்ட் சார்ஜஸ் ஏதாவது வருமா? அப்படிங்கிற கேள்விக்கு, நம்ம ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ அது எந்த விதமான பேங்கா இருந்தாலும் சரி, என்ஹெச்பியா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க லோன் குடுத்துருக்காங்க. வாடிக்கையாளருக்கு வந்து அவங்க லோன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட் பேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் வசூல் பண்ணக்கூடாது. நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பேங்க் அதிகாரிகள தொடர்பு கொண்டு பார்ட் பேமெண்ட் நான் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த வரைமுறை என்ன, அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.